5 நிமிஷம் என் போனை டைனிங் டேபிள்ல வச்சதுக்கே இவ்ளோ क्वेश्चन பண்றாங்களே. நாளைக்கு நம்ம 2 பேரும் டெய்லி 2 மணி நேரம் தனியா இருப்போமே. அப்ப எவ்வளவு கேள்வி கேட்பாங்களோ. அவங்க சந்தேகப்படாம இருக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. என்னது? சொல்றேன். யூ ஹேவ் டு வெயிட். ரேணுகா, சொல்லுங்க. நீ அவங்க ரூம்குள்ள போயிருக்கணும். ஓகேங்க. அவங்களுக்கு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை ஸ்பூன்ல தண்ணி கொடுக்கணும். சரி. கண் முழிச்சாங்கன்னா குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் மாத்தி விடணும். ஓகேங்க. எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? எப்படி அவங்க ரூம்குள்ள தானே இருக்கும். ஆமா. பிரகாஷ் அக்கா, நீ நம்ம 3 பேருக்கும் நைட்டு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணு. சரிக்கா. பிரகாஷ். அக்கா. என்னக்கா? இப்பவும் கடைசியா கேக்குறேன். நாம இந்த ப்ராப்பர்ட்டியை அடிக்கிறதுக்காக வர வச்ச பொண்ணு அவளை விட்டுரு. இந்த ப்ராப்பர்ட்டியை அவளை வச்சே முடிச்சு தர்றேன்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. உனக்கு என்னக்கா ப்ராப்ளம்? இப்ப நான் வெளியே போனா உனக்கு தான் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க? அப்தர் கிட்ட நீ லவ் பண்ற விஷயத்த சொன்னா என்ன ஆகும்னு யோசி. போய் சொன்னா என்ன நடக்கும்னு நீயும் பாருக்கா. போய் சொல்லிடுவேன். அதையே ஏன் 10 வாட்டி சொல்லிட்டு இருக்க? போய் சொல்லு. நஷ்டம் உனக்குதான். எனக்கு என்ன நஷ்டம்? இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டர்ல நீ மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க தயாராயிட்ட. முடிச்ச பின்னாடி தெரியும். நீ என்ன கிழிக்க போறேன்னு பாக்குறதுக்காவது நான் போய் சொல்லுவேன். என்ன உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என் மேல அக்கறையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல? என்ன பாக்குறீங்க? நான் உன்னை கேட்பேன். உண்மையை சொல்றீங்களா? கேளுங்க. நான் உங்க மேல அக்கறையா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அதனால தானே பேசுறேன். ஆனா என்ன? பார்த்த ஒரே நாள்ல எப்படி இவ்ளோ அக்கறை வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். யாரு சொன்னது ஒரே நாள்ல வந்த அக்கறைன்னு? உங்களை இதுக்கு முன்னாடி 5 வாட்டி பார்த்திருக்கேன். 5 வாட்டியா? ஆமா. ஆனா 5 வாட்டியும் நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். எங்க பாத்தீங்க? எக்மோர் அல்சாமல்ல முதல் தடவை உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு மியூசிக் ஓடிச்சு. பிரமிச்சு போய் நின்னுட்டேன். யாரோ தட்டினதும் தான் சுதாரிச்சு நிமிந்து பார்த்தேன். ஆனா நீங்க காணோம். இந்த மாதிரி பல இடங்கள்லயும் உங்களை பார்த்து மயங்கி போய் கடைசியில மிஸ் பண்ணிட்டேன். என் வாழ்க்கை துணையா நீங்க இருந்தா நல்லா இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பச்சை சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா நீங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல உங்களை எல்லாத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயும் நீங்க இல்ல. நான் அந்த மாதிரி எதுலயும் அக்கவுண்ட் வச்சுக்கிறது இல்ல. தேடி தேடி ஓஞ்சி போன நேரம் நீங்களா எங்க வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சந்தோஷம்? நல்ல வேளை கழுத்துல தாலி இல்லைங்கிற சந்தோஷம். ஓ, அதனாலதான் எவ்வளவு அக்கறையா? ஆமா. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தேங்க்யூன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். சரி சரி, எனக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டு உடனே தப்பிச்சு போகணும். தப்பிச்சு போகணுமா? ஆமா. இங்க இருந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இல்லனா உங்க உயிருக்கும் ஆபத்து. ஏன் உயிருக்கு ஆபத்தா? ஆமா. என்ன சொல்றீங்க? எல்லாம் விலாவரியா நான் சொல்றேன். முதல்ல நீங்க இந்த வலையில இருந்து தப்பிச்சு போகணும். உங்க பேக் எல்லாம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே?
சீக்கிரம் வாங்க. இந்த அம்மாவை ஏன் தூக்கிட்டு வரீங்க? இவங்க எங்கேயே இருந்தாங்கன்னா உங்கள மாதிரி இங்க இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி அப்புறமா சொல்றேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க. என்னாச்சு சார்? இந்த ரிப்போர்ட்டை படிச்சீங்களா? படிச்சேன் சார். இதயம் இரும்பு மாதிரி ஆனதுக்கு காரணம் அணுக்கதிர்கள் பாய்ச்சப்பட்டதுதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த அட்டாமிக் ஸ்டேஷன்ல இந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணீங்க? உங்களை மாதிரி புதுசா ஒருத்தரை கன்சல்ட் பண்ணோம். அவர் ஃபாரின்ல பேசி இமீடியட்டா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏன் சார்? இல்ல, இவங்க காரணமா சொன்னது எவ்வளவு தூரம் கரெக்டானதுன்னு தெரியல. இதயம் பொசுங்கினதால கருப்படிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. தந்தூரி அடுப்புல ஒரு கோழிக்கால ஏறக்குறைய 20 மணி நேரம் வாட்டுனா அது எப்படி கருப்பா கெட்டியா மாறிடுமோ அதே மாதிரி ஹார்ட்டும் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இரும்பு மாதிரி ஆச்சான்? அணுக்கதிர்களோட வீரியம் அதிகமா இருந்ததுனால அதோட பவர் அப்படி ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம்னு அவங்க சொல்ற அணுக்கதிர் ஐவிபி அல்ட்ரா கார்டியோ ரேஸா? ஆமா, ஐவிபி அல்ட்ரா கார்டியோவோட ரேஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனதாம். இந்த ரேஸ் இதயத்துல செலுத்தப்பட்டா 10 நிமிஷம் கழிச்சு திடீர்னு மரணத்தை கொடுக்குமா. மரணம் அடையிற சமயத்துல உடம்போட உறுப்புகள் எல்லாம் ரிஜிட்னஸ்க்கு போயிடுறதுனால சாகரவங்களுக்கு வலி ஏற்படுறதில்ல. அதனால அவங்க யாரும் அலறவும் முடியறது இல்லையா. என்ன சார், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அரோபி. அரோபி யார் சார்? என்னோட அசிஸ்டன்ட். ஐவிபி அல்ட்ரா கார்டியோ ரேஸ பத்தி வெளிய தகவல் எப்படி போச்சு? இந்த ரிப்போர்ட்டை எந்த அட்டாமிக் ஸ்டேஷன் கொடுத்தது? பிரைவேட் ரிசர்ச்சர் கொடுத்தாராம். எப்படி கான்செப்ட் லீக் ஆச்சு? என்ன சார் நடக்குதுங்க? மிஸ்டர் சங்கர், இந்த ஐவிபி அல்ட்ரா கார்டியோ ரேஸ் முழுக்க முழுக்க என்னோட கண்டுபிடிப்பு. கவர்மெண்ட்டுக்கோ இல்ல வேற பிரைவேட் பார்ட்டிஸ்க்கோ இதோட ஃபார்முலாவை பத்தி மூச்சு கூட விட்டதில்லை. அப்படின்னா நீங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுனதா? ஆமா. உங்களை என்ன பண்ற பாருங்க. வெளியே போறதுக்கு இந்த பக்கமும் ஒரு கதவு இருக்கு சங்கர். சார் அரோபின்னு என் பேரை சொல்லி கத்துனாரன்னாவே நான் ரிமோட்டை ஆன் பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா எல்லா கதவும் லாக் ஆயிடும். என்ன பண்ணாலும் திறக்காது. ஏய், என்ன பண்றீங்க நீங்க? நான் உங்களை என்ன பண்றேன் பாரு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் எல்லா குழப்பமும். What do you mean? உன்னை பத்தி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பத்தி என்ன தெரியணும்? ஒரு சாதாரண போலீஸ்காரன் நார்த்ல இருக்கிற அட்டாமிக் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ மூவ் பண்றான்னா குறைஞ்சபட்சம் 10 நாளாவது ஆகும். ஆனா 3 நாள்ல அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரேன்னா நீ சாதாரண போலீஸ்காரனே கிடையாது. ஸ்பெஷல் போலீஸ்காரன். உண்மையை சொல்லு. என்ன உண்மை? எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற ஐவிபி அல்ட்ரா கார்டியோ ரேஸ பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்ற உண்மை. இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்க? அது வந்து இப்படியெல்லாம் கேட்டா உண்மைய சொல்ல மாட்டான் அப்தர். அப்தரா? ஆமா, அதுதான் என் பேரு. அப்படின்னா இங்க குணசீலன் ராமசாமின்னு சொல்றது? அது உங்க நாட்டு கெசட்டுக்காக வச்சுக்கிட்ட பேரு.
20 வருஷத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து மாத்திக்கிட்ட பேரு. உங்க நாட்டுக்காகன்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்க எதிரி நாட்டுக்காரங்கன்னு அர்த்தம். என்னோட இந்த கண்டுபிடிப்ப எங்க அரசாங்கத்துக்கிட்ட சொன்னேன். பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு எங்க அரசாங்கம் முடிவெடுத்தது. பிரயோகத்தை உங்க நாட்டுல பண்ணா என்னன்னு பேசணும். இங்க வந்து இறங்கணும், சாரோட பேசணும். அங்கங்க வீட்டை வாடகைக்கு எடுத்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு செட்டில் ஆனாங்க. ஒரு 50 விஐபிஎஸ்சியாச்சு இந்த அணு கதிரால சாகடிச்சு இதயத்தை கருப்பாக்கி குழப்பிட்டோம்னா மொத்த போலீஸும் கன்ஃபியூஸ் ஆயிடும்னு நினைச்சோம். நீ ஒருத்த எப்படி தயாராகி எங்க கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்ச? உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுறேன். என்னை வெளியில விட்டேன்னா உன்னை சுட்டு கொன்னுடுவேன். அப்படியா? விட்டு பாரு, உன்னை அப்படியே என் கண்ணை எடுத்துட்டு வந்து பொத்தல் பொத்தல் ஆக்கிடுவேன். காமெடி பண்றான் பாரு ரோபி. இவ்ளோ சீரியஸான சுச்சுவேஷன்லயும் காமெடி பண்ணி கலகலப்பா ஆக்குறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். கன் எடுத்துட்டு வந்து என்ன சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லு, எவ்வளவு நேரம் ஆகும்? ½ an hour ஆகும். நான் 10 செகண்ட்ல உன்னை பொணமாக்கிடுவேன். உன் பாஷையில சொல்லணும்னா இதயத்தை இரும்பாக்கிடுவேன். அரோபி, இவனை கட்டி போடு. நான் பொம்மையை எடுத்துட்டு வரேன். ஓகே அப்தர். சங்கர், எங்க நாட்டுல சாவெல்லாம் கொடூரமா இருக்கும் தெரியுமா? ஆனா சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுப்போம். அந்த கடைசி சான்ஸ் மாதிரி கேக்குறேன். இந்த ஐவிபி ரேஸ் பத்தி உனக்கு யார் சொன்னது? பதில் சொல்ல மாட்டியா? அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து. உள்ள போ. என்ன கொஞ்சம் தப்பிக்க விடு விமலா. விமலாவா? ஆமா, என் பேர் அருபி, விமலா கிடையாது. ஆனா இங்க வச்சுக்கிட்ட பேர் விமலா தான்னு எனக்கு தெரியும். நீ இப்ப என்ன உடனே போக அலோவ் பண்ணலன்னா நீ உன் பாஸ் கையாலேயே செத்து போயிருவ. என்ன சொல்ற? வாடகைக்கு வீடு எடுத்த இடத்துல எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, கரெக்டா? ஆனா வீட்டுக்கார பொண்ணையே கொலை பண்ணி போட்டுட்டு அந்த வீட்டையே யாராவது அக்யூர் பண்ணுவாங்களா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம், இதோ பாரு. உன் தம்பியா இருந்த அந்த பிரகாஷ், அவனோட லவர், உன் ஹவுஸ் ஓனர் லேடி, அந்த 3 பேரும் இப்போ என்கிட்ட இருக்காங்க. அப்தருக்கு தெரியாம நீ பண்ண ப்ராப்பர்ட்டி அடிக்கிற மேட்டரை அப்தருக்கு சொன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? எங்களுக்குள்ள துரோகம் பண்றது அப்தருக்கு பிடிக்காது. அப்படின்னா என்ன தப்பிக்க விட்டு வெளியே அனுப்பு. எவ்வளவு நேரம்? என்ன தப்பிக்க விடு. ரிமோட்டை ரிலீஸ் பண்ணு. ஐயோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு. எவ்வளவு நேரம் யோசிப்ப நீ? நான் வெளியே போகணுமா வேண்டாமா? உன்னை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு பார்க்கலாம். ரிமோட் லாக் இல்லனா நீ அதை தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சு எதுக்காக என்ன இப்படி பண்ற? ரிமோட்டை ரிலீஸ் பண்ணு. ஸ்விட்ச் மேல ரூம்ல இருக்கு. அவன் கீழே வந்தா எப்படியும் என்ன கொன்னுடுவான். அதுக்கப்புறம் உனக்கு தொல்லையே இல்லைன்னு யோசிக்கிறியா?
அவர் கீழே வந்த உடனே நீ என் விஷயத்த சொல்லிட்டா அவர் முதல்ல என்னதான் கொன்னுடுவாருன்ற பயம் எனக்கு இருக்காதா? அப்புறம் ரிமோட்டை ரிலீஸ் பண்ண ஏன் யோசிக்கிற? ஐயோ, ரிமோட்டை லாக் பண்ற ஸ்விட்ச் தான் ஓபன்ல இருக்கு. ஓபன் பண்ற ஸ்விட்ச் அவங்க கண்ட்ரோல்ல ஏதோ ஒரு ரகசிய பீரோக்குள்ள இருக்கு. இந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே கிடையாதா? இல்ல, மொட்டை மாடி ரிமோட் ஓபன்ல இருந்தாதான் அதுலயும் வர முடியும். ரிமோட் போட்டா அதுவும் லாக் தான். இந்த ஜன்னலை ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி தப்பிக்க முடியாது. ஜன்னல் டோர் எதை உடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் அலாரம் அடிக்கும். கிரவுண்ட் அலாரம்னா அந்த கேட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கன்னி வெடி இருக்கு. அலாரம் அடிச்ச பின்னாடி நாம காலை கீழே வச்சா புதைச்சு வச்சிருக்கிற சின்ன சின்ன குண்டுகளும் வெடிக்கும். நாம பீஸ் பீஸ் ஆயிடுவோம். இப்ப என்ன பண்றது? நாம 2 பேரும் இங்கேயே இவன் கையாலேயே சாக வேண்டியதுதானா? நான் வேற ஒரு ஆப்ஷன் தரேன். அதை செஞ்சா நாம 2 பேரும் தப்பிக்கலாம். என்ன அது? அவன் கையில ஒரு யானை பொம்மை இருக்கும். அவன் கீழே வந்த உடனே அத உங்களை நோக்கி நீட்டுவான். கை கட்டித்தானே இருக்கும்னு அவன் நீட்டுவான். ஆனா நாம கட்டின மாதிரி நடிச்சிட்டு இருந்துட்டு டக்குன்னு அதை புடுங்கணுங்கிறியா? ஆமா, எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. கையை கட்டு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததுக்கான சொன்னதுக்கு அப்புறமும் கோவப்படுது அப்தரனா? நம்ம வேலையை பாருடின்னா இவ ஏன் கண்டவங்க ப்ராப்பர்ட்டியை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போடுறா? வேற என்ன, பணத்தாசை தான். அதான் தேவைப்படுற பணத்தை நாம தரோமே. பணத்தாசை எல்லாம் இல்ல, அவ லீடராக ஆசைப்பட்டுட்டா. என்னன்னா சொல்றீங்க? இல்லன்னா அவ என்கிட்டயே இருந்துகிட்டு எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலையை செய்வாளா? மனசாட்சி இல்லாதவ. அது என்னமோ உண்மைதானா? இல்லனா இப்படி ஒரு அப்பாவி பொண்ணு மேல ஆசிட்ட ஊத்துறேன்னு சொல்லுவாளா? உன் பேர் என்னம்மா? ரேணுகா. பிரகாஷ கட்டிக்க உனக்கு சம்மதமா? ம், எங்க நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மதம் மாற சொல்லுவாங்க. நீ மாறுவியான்னு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தோம். அப்படியாம்மா? ஆமா. நீ இதுவரைக்கும் பண்ண தப்புகளை எல்லாம் சொல்லிட்டியா? ஃபோர்ஜரி, ஃப்ராடு, மொல்லமாரித்தனம், முடிச்சவைக்குத்தனம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதையும் மறைக்கல. ஆனா அவர் எந்த குடும்பத்தையும் கெடுக்கிற வேலைய செய்யலன்னு நம்புறேன். அது எப்படி? இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லையா? அண்ணா, நானே ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன மறுபடியும் கிளறீங்க? சரி, கிளறல. நீ அவளுக்காக கொலை பண்ணதை சொல்லிட்டியா?